சேம் ராசி சேம் நட்சத்திரம் வியாபாரம் பத்தி சொல்லுங்க அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு. இப்ப சேம் ராசி சேம் நட்சத்திரம் அப்படிங்கும்போது நீங்க வியாபாரம் தாராளமா பண்ணலாம். ஆனா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ராசி நட்சத்திரம் ஒண்ணா இருந்தா கூட உங்களுக்கு அனுபவங்கள் வேறையா இருக்கும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்க. அது மாதிரி உங்களுக்கு ஜனன ஜாதகங்கள் வேறையா இருக்கும். அப்போ உங்களோட 2 பேர் ஜனன ஜாதத்தையும் ஃபர்ஸ்ட் டபுள் செக் பண்ணிக்கோங்க. 2 பேரும் ஜனன ஜாதத்திலையும் 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் கெட்டு போயிடக்கூடாது. அப்படி கெட்டு போய் ஒருத்தருக்கு கெட்டு போகாமல் இருந்து நீங்க 2 பேரும் வியாபாரம் பண்ணீங்கன்னா, ஒரு ஆளை நீங்க இழுத்துக்கிட்டே போற மாதிரி இருக்கும். ஒரு ஆளுக்கு உங்களுக்கு முரண்பாடா இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா ராசி நட்சத்திரம் ஒன்னா இருக்குன்ற ஒரு மைண்ட் செட் தான் உங்களுக்கு இருக்கும். ஆனா ஜனன ஜாதத்துல என்ன தசா நடக்குது அப்படின்றத டபுள் செக் பண்ணிக்கோங்க. இயற்கை சுபர்கள் தசா புத்தியை நடத்தினாங்கன்னா 2 பேருமே அச்சீவ் பண்ணுவீங்க. 2 பேரும் மாட்டிக்க மாட்டீங்க. ஒருவேளை ஒருத்தருக்கு சுபர் திசையை நடத்தி ஒருத்தருக்கு அசுபர் திசையை நடத்தினார்னா ஒரு ஆள் மாட்டிக்கிடுவீங்க. அப்ப 2 பேருக்கு சண்டை சச்சரவு பிரிஞ்சிருங்க. அதான் ஸ்டார்டிங் பண்ணும்போது நல்லா தான் இருந்துச்சு. பட் போக போக எங்களுக்கு முரண்பாடு வந்துருச்சு அப்படின்ற ஒரு கூற்ற இந்த உங்களுக்கு தசாநாதங்களே உங்களுக்கு ஏற்படுத்துவாங்க. அப்ப ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு இப்போதைக்கு ராசிக்கு குரு பார்வை பலன்கள், குரு நின்ற பலன்கள் நல்லா இருக்கு அப்படின்னா விசேஷமாகவே இருக்கும். அப்ப இன்னமும் நீங்க கோணம் கட்டுவீங்க, இன்னமும் நீங்க அச்சீவ் பண்ணீங்க அப்படின்னு உங்களுக்கு நான் படுத்துக்கிறேன். மற்றபடி நீங்க உங்க ஒரே வீட்டாளங்களா இருந்தா பிரச்சனை இல்லை. நீங்க சோ நண்பர்கள், சொந்த பந்தங்கள் அந்த மாதிரி கூட்டுக்குள்ள போனீங்கன்னா இன்னமும் தீர உங்களோட ஜாதகங்களை ஆராய்ச்சி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க தொழில தொடர்வது நல்லது. சரிங்களா?